திருவல்லிக்கேணிக்கு போனேன்னா ஒரே முந்திரி உப்பு திராட்சை மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நெய் அப்படியே முழங்க வழியாக வழியும், அவ்வளோ நல்ல சக்கரை பொங்கல் கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் வயத்த வலியாக இருந்தது. மடப்பள்ளி சுவாமிகிட்ட எனக்கு வயத்த வலி போக்குறதுக்கு ஏதாவது மருந்து கொடுக்குறீரான்னு. அதெல்லாம் தெரியாது. பார்சாதி பெருமாள் தான் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, வேணும்னா அவரை போய் கேட்டுக்கோ. நிர்வாணம் பேஷஜம் பிஷக்கு, மருந்தாவும் அவர் தான் இருக்கார், மருத்துவம்னா அவர் தான் இருக்கார். எங்கிட்ட வந்து சக்கரை பொங்கல் வேணுன்னா தரேன், மருந்தெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு விட்டார். சரி இவர் இப்படித்தான் சொல்கிறார் போட்டிருக்கு, நம்ம பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் இடத்துல போகணும்னு போனேன். அவர் நிறையா மருந்து கொடுத்தார். கூடவே சக்கரை பொங்கல் கொடுமேன்னு கேட்டேன், அதை அவர் தரமாட்டேன்னு விட்டார். மருத்துவர்கிட்ட போனால் சக்கரை பொங்கல் கிடைக்காது, மடப்பள்ளிக்காரர்கிட்ட போனால் மருந்து கிடைக்காது. ஆனால் இதில் ரெண்டுமே இருக்கு பாருங்க. ஹரே ராம்னு சொல்லச்சு ஹரிங்கிறதுனாலே மருத்துவராக இருந்து கட்டத்தை போக்குறார், ராமுங்கிறதுனாலே சக்கரை பொங்கலாக இருந்து ஆனந்தத்தை கொடுக்குறார். இருவரும் ஒருத்தராக இருக்காரோ இல்லையா? இது ரெண்டு தனித்தனியாக வச்சு பார்த்தீங்கன்னா ஹரே ராம் தனித்தனியாக விட்டுடுங்க. ஹரியை தனியாக கூப்பிட்டு ராமனை தனியாக கூப்பிட்டா சொல்லலாம், அதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொன்று தான் கிடைக்கும்னு அர்த்தம். ஹரின்னு சொல்லச்சு ஆபத்து விலகிறோன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம், ராமான்னு சொல்லச்சு சம்பத்தெல்லாம் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிறோம். இது முதல் நிலையாக வச்சுக்கோ. இதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போவோம், ரெண்டையும் சேர்ப்போம். சேர்க்கறச்சே ஹரே ராம்னு சேர்க்க போகிறோமா, ராம ஹரேன்னு சேர்க்க போகிறோமா? அது எதுக்கு முக்கியத்துவம் வேணுமோ அதுக்கு சேர்த்துக்க வேண்டிதான். ஏற்கனவே இருக்கிறது தனித்தனியாக பார்த்ததை பார்த்துட்டோம். பாபம் போவதற்கு தனி, நன்மைகள் எல்லாம் பெறுவதற்கு தனி ஹரே ராமா. இனி அடுத்தது ஹரே ராம் சேர்த்து பார்த்தால் எதுக்கு முக்கியத்துவம் தரப்போகிறோம்? ஹரிக்கு முக்கியத்துவமா, ராமனுக்கு முக்கியத்துவமா? ரெண்டுத்துல முக்கியத்துவம் கொடுத்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஹரிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆபத்து விலகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். ராமன் அழுத்தமா சொன்னா சம்பத்து கிடைக்கிறதுக்கு, ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். இந்த ரெண்டுல எதை பிரதானமாக கொள்ளுவீர்கள்? ஆரோர் பிள்ளை நல்ல பழக்கங்கள் இல்லை, சில தீய பழக்கங்களுக்கு ஆளாக்கி விட்டான். அவன் அம்மாட்ட பேசி பாருங்க, நல்ல பழக்கம் எப்போ வரணும்னு பேசுவளா, தீயது நின்னா போருன்னு பேசுவளா? முதல்ல தீயது விடட்டும், நன்மை நாளைக்கு வரட்டும், வராது போட்டோம், பிள்ளை முதல்ல நன்னா வரட்டும். என்னமோ அவன் தப்பான பழக்கத்துக்கு ஆளாயிட்டான், அதுவே எனக்கு கவலையா இருக்கு, அது நின்னா போரும். அது நின்ன பிற்பாடு நல்லது வேண்டாம்லாம் அவ சொல்லவே மாட்டா. இது போற வரைக்கும் தான் இது போட்டோம் இது போட்டோன்னு போகட்டும். அடுத்த நாள்ல இருந்து இங்க இடம் கிடைச்சிட்டா தேவையில்ல, கல்யாணம் ஆயிட்டா தேவையில்ல, குழந்தை பிறந்துட்டா தேவையில்ல, வேலை கிடைச்சிட்டா தேவையில்ல, எல்லாம் இதெல்லாம் அன்னைக்கு சொல்லவே இல்லையே என்னால். அது அப்போ கஷ்டம் இருக்கிற வரைக்கும் அது போகணும்னு சொன்னேன். கஷ்டம் நீங்கின பிற்பாடு சேர்த்து தானே கேட்பேன். அதனால் இதில் எதுக்கு முக்கியத்துவம் வந்தது? இப்போதைக்கு கஷ்டம் நீங்குவதில் முக்கியத்துவம், ஆபத்து நீங்கிறதுல முக்கியத்துவம். அதே போலத்தான் ஹரே ராம்ங்கிற இடத்துல ஹரி ஆபத்தை போக்குறார், ஆபத்தை போக்கி கஷ்டங்களை போக்கி ஆனந்தத்தை கொடுக்கிறார். அப்படின்னா இந்த போக்குறதுல முக்கியத்துவம். அது எங்க பார்த்தா கிடைக்கும்? கண்ணன் கீதாச்சாரியன் 18வது அத்தியாயம் கடைசி அத்தியாயம் 66வது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. சோகப்படாதே, நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்றும் விடுவிக்கிறேன். பாபத்திலேந்து விடுவிக்கிறதுங்கிறது அனிஷ்ட நிவர்த்தி மட்டும்தானே, அதானே இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்கணும்? என் திருவடிகளில் சேர்த்து கொண்டு வைகுந்தத்தில் உனக்கு பேரானந்தத்தை அளிக்கிறேன். ஸ்லோகத்தில் இல்லவே இல்லையே. ஸ்லோகத்தில் ஹரி மட்டும்தான் இருக்கு, ராமே இல்லை. ஹரிங்கிறது ஆபத்தை போக்குவது, ஆபத்து போக்கிவிடுறேன்னு சொல்லிட்டார். ஆனால் நல்லதை தரேன்னு கண்ணன் சொல்லவே இல்லை. என்னால் சொல்ல தேவையில்லைன்னு வியாக்கியானம். ஏனெனில் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேரணும், இந்த பள்ளிக்கூடத்தில் சேரணும் ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, அப்படியே விண்ணப்பத்தாள் போட்டுட்டே இருக்க, ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. எதனால கிடைக்கலன்னு கேட்டுருந்தா, அது ஒரு நுழைவுத் தேர்வு வைப்போம், அதில் நீ ஒரு 55 வாங்கணும், வாங்கினா உனக்கு கொடுத்துருவேன். போன வருஷம் எழுதி பார்த்தேன் கிடைக்கல, இந்த வருஷம் எழுதி பார்த்தோன்னு 55 கிடைச்சுட்டா கண்டிப்பாக இடம் கொடுத்துருவா இல்லையா? பிள்ளை வீட்டுக்கு ஓடி வந்து அம்மா 55 வாங்கிட்டேன்னா, அவள் திருப்பி கேட்டா பள்ளிக்கூடத்தில் இடம் கொடுத்தார்களா இல்லையான்னா. இதை நான் சொல்லவே தேவையில்லை. 55 இல்லாதனால தான் முதல்வர் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தார். 55 கிடைச்சுடுத்துன்னு எப்போ சொன்னேனோ தானே இடம் கிடைச்சதுன்னு அர்த்தம். ஆனால் வலியுறுத்துவது எதிலே? 55 கிடைச்சதில்லை. இது கிடைச்சதுன்னா தானே அதுன்னு அர்த்தம். அதனால தான் கண்ணன் சொன்னது, நான் எப்பவுமே உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு தான் இருக்கேன் அர்ஜுனா. உன் பாபங்கள் இடையூறா இருந்தது, நீ சரணம்னு சொல்லலை, இப்போ சொல்லிவிட்டேன், நான் உன் பாபங்களை தொலைச்சுட்டேன்னு சொல்லிவிட்டேன். தொலைச்ச பிற்பாடு சம்சாரத்தில் நீ இருக்கவே முடியாதே. உன் கர்மங்கள் இருக்கிற வரைக்கும் தான் சம்சார பிராப்தி.
உனக்கு தடங்கலாக இருக்கக்கூடிய பாபங்களை போக்கி விடுகிறேன். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. இதனுடைய முக்கியத்துவம் கொடுத்தே சொல்லலாம். பாபங்கள் விலகும்னு சொன்னால் தானே ஆனந்தம் வருங்கிறத வலியுறுத்தி சொல்ல தேவையில்லை. இதுதான் ஒரே தடங்கலாக இருந்ததுனால் இந்த தடங்கல் மாதிரி அது தானே கிடைச்சிடும் அர்த்தம். அப்படின்னா ஹரே ராம்ங்கிற இடத்தில் ஹரியை வலியுறுத்தினோம்னு ஆகும். அடுத்தது வாங்க, ராம ஹரே அப்படின்னு திருப்பினால் நல்ல ஆனந்தத்தை கொடுக்க வந்தார். ராமராத்தான் ஆனந்தம் கொடுக்க வந்தார். கிட்டக்க வரைச்சே தான் தெரிஞ்சுது. நல்லா நெத்தி கிட்டுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன், திரும்பட்டி எடுத்து வச்சுட்டேன், அதுக்கு குச்சியெல்லாம் எடுத்துட்டாச்சு, தீர்த்தத்தை எடுத்து விட்டேன், திருமணம் குழைச்சிட்டேன். கிட்டுக்க போனோமோ இல்லையோ, பார்த்தா அப்போதான் முகம் எண்ணெய் வழிஞ்சிட்டு இருக்கு. நாள் முழுக்க எங்கேயோ ஒரே வெயில், சுவாமி அலைஞ்சிட்டு வந்தார் போல் இருக்கு. இந்த எண்ணெய் வழிஞ்சோட நீ ரெட்டுனா எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் ஏறோ முகத்தை தொடச்சி விட்றேன் அப்படின்னு தொடச்சி விட்ட உடனே இப்போ இட்டுக்கலாம். இது என்னாச்சு? கையில் திருமணம் தயாராகிடுது, இட்டுக்க போனேன். போன சமயத்தில் முகம் ஒழுங்கா இல்லை, அப்போ அதை தொடச்சுட்டுக்கிறேன்னா பகவான் என் தலையில் ஆனந்தத்தை கொடுக்க வந்தார். ஆனால் வந்தபோது நான் சம்சாரத்தில் கர்மங்களுக்கு நடுவில் உழன்று கொண்டு இருக்கிறேன். இவன் உழன்று இருக்கானே, இவன் தலையில் நம்ம எப்படி சொல்றது அப்படின்னுட்டு என் ஆபத்தை போக்கிட்டு நல்லதை கொடுத்தார். ஒரு சுவாமி இங்கே எழுந்துருளி இருக்க வேணும்னு கேட்டேன், வந்துட்டார். என்னமோ குப்பையும் சேத்தையுமா அழுக்குமா இருந்தது. அவர் பாதி முட்டியை முடிச்சுன்னு உட்கார போயிட்டார். சுவாமி 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 ஒரு நிமிஷம் ஏறும், என்னமோ பண்றாரு உட்கார வந்து வரேன். இப்படி தொடச்சார், அது எல்லாத்தையும் எடுத்து போட்டார், குப்பையை எடுத்து போட்டார். இப்போ எழுந்துருளி இருக்கார்னால் நல்லதுக்கு வந்துட்டார், உட்கார வந்தார். ஆனா உட்கார விட முடியாம தடங்கள் இருக்கு. தடங்களை ஒழிச்சுட்டா உட்காந்துடலாமா? அப்போ உட்கார வந்ததுக்கு தான் முக்கியத்துவம். அந்த இடத்துல தடங்கள் எடுத்தது குறுக வந்தது. அவரை கூப்பிட்டு எழுந்தருளி இருக்கான்னு சொல்லி உட்காரத்தான் வந்தேன். அதே போல பகவானு நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கத்தான் வந்தார். வரும்போது தடங்கலாக எதேதோ எங்கிட்ட கெட்டதெல்லாம் இருந்தது, இரு அப்படின்ட்டு ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் போக்கினார். திரும்ப எனக்கு நல்லது எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அப்படின்னா ராம ஹரேன்னு அர்த்தம் வரும். ஹரே ராமான்னு சொன்னால் ஒழிச்சதுக்கு முக்கியத்துவம், ராமஹரேன்னு சொன்னா கொடுத்ததுக்கு முக்கியத்துவம். இதையும் முன்னாடி சொல்லிங்க, அதையும் முன்னாடி சொல்லிங்க, எப்படி வேணா சொல்லலாம். தனித்தனியா சொன்னா இன்னும் ஆனந்தம். இது மட்டும்தான் கிடைக்கும், அது மட்டும்தான் கிடைக்கும்னு அர்த்தம். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், வன்குருகூர் வன்ஷடகோபன் சொன்ன 1010 வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய. பிறவி என்னும் மாமாயத்தை முடிக்கும் பாட்டு இப்படித்தான் இருக்கு. வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும். வானின் மீதேற்றுவார், அருள் கொடுப்பார், வைகுந்தத்துக்கு கொண்டு போய் உட்காந்து வச்சிருவார். அதுக்கப்புறம் வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையேன்னு பாட்டு. பிறவி என்னும் மாமாய கூத்தை அப்புறம் ஒழிப்பார். பாட்டு எப்படி இருந்திருக்கணும்? பிறவி என்னும் மாமாய கூத்தை ஒழித்து வானின் மீதேற்றி அருள் செய்யும்னு சொல்லியிருக்கணும். அப்பதான் நடக்கும். நான் வைகுந்தத்தில் போயிட்டு அவசரத்தில் கர்மத்தெல்லாம் அப்படியே எடுத்துன்னு வந்துட்டேன், இந்த பொட்டியை கொஞ்சம் கீழே கொண்டு போய் வச்சுட்டு வரேன் இப்படி நான் சொல்ல முடியும்? கர்மம்புற பொட்டியை தொலைச்சாத்தான் மேலே கிளம்பவே முடியும். ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தின்னு உபனிஷத் சொல்லுகிறது. பாப புண்ணியங்களை தொலைச்சுட்டுத்தான் மேலே கிளம்பவே முடியும். விண்கல ஊர்தியெல்லாம் மேலே விடுறா பாருங்க, சந்திர மண்டலத்துக்கு செவ்வாய் கிரகத்துக்கெல்லாம் விடுறாளே, அப்போ இங்கேருந்து அது கிளம்பும், கீழே அப்படியே நெருப்பு கக்கிண்டு போகும். போக போக ஒவ்வொரு படியாக அது விழணும் கீழே. இது விழுந்தாத்தான் மேலே உந்துதல், அது விழுந்தாத்தான் மேலே உந்துதல். இதனால தான் நான் மேலேயே வந்திருக்கேன். ஏறி வந்த ஏணியை உதைக்கக்கூடாது. அதனால் இந்த கூட இருக்கிற நெருப்பு கக்கின்றிருக்கேன், அதையும் எடுத்துட்டே நான் சந்திரமந்தலுக்கு போகிறேன்னு அது முடிவு பண்ணால் என்ன ஆகும்? போக போகாது அடுத்த நிமிஷம் கடலில் விழுந்துடும்னு அர்த்தம். இதை கழட்டி விட்டாத்தான் மேலே போகவே முடியும். அதை போல என் பாப புண்ணியங்கள்ங்கிற பெரிய பொட்டியை கழட்டி விட்டாத்தான் நான் மேலே கிளம்பணும். ஆனால் ஆழ்வார் பாட்டில் என்ன சொல்றார்? வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையே. வானத்தில் ஏற்றிடுவார், அப்புறம் பிறவிங்கிற மாமாய கூத்தை முடிப்பார்னா எதை முன்னாடி வைக்கணும், எதை பின்னாடி வைக்கணும்? பிறவியை முடிச்சுட்டுன்னா வானின் மீதேற்றணும்னு சொல்லியிருக்கணும், அப்படிதான் சொல்லணும். ஆனால் பெருமானுக்கு நம்ம பேர்ல இருக்கிற பெரு விருப்பம், நாம போய் சரணம்னு நின்ன உடனே அடுத்த நிமிஷம் மோட்சத்தில் கொண்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டு விடுறான். ஒரு ராஜகுமாரன், அவன் பிறந்த நாளே ஏதோ ஆபத்து வந்தது, எங்கேயோ காட்டில் போனால் 6 குறவர்கள் குறத்திகள் வளர்த்துன்னு வரா. அவ்வளவுதான். அது ராஜா தெரியல, ராஜா போயிட்டா, ராணி எங்கேயோ கஷ்டப்பட்டுட்டா. மந்திரிகளுக்கு மட்டும் இந்த மாதிரி குழந்தை காணாப்படுத்துங்கிறது தெரியும். இப்போ அந்த பிள்ளைக்கு வயசு 12 இருக்கும், ராஜகுமாரனுக்காக வேண்டிய வயசு. ஆனால் அவன் நாட்டிலேயே வளரலையே, யாரோடையோ காட்டில் வளர்ந்துட்டு இருக்கான். அப்படியே ஒரு வயோவிருத்தரான மந்திரி, வயசான மந்திரி ஒருத்தர் அந்த காட்டு பக்கமாக போயிட்டு இருக்குச்சே பார்த்துட்டார். ஓ, இதுதான் பிள்ளை, நம்ம ராஜகுமாரன் அன்னைக்கு தொலைஞ்சு போனானே, அவன் தான் இவன் போல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டார்.
குறவர்களோட பேசினார். ஒரு மாதிரி அவ சொன்ன தேதியெல்லாம் இவன் காணா போன தேதியோட ஒத்து போச்சு. சரி சரி இந்த பிள்ளை தாங்கிறத பார்த்தா ராஜாவினுடைய முகட ஜாடெல்லாம் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து அவன் பார்த்தா கையில் விலங்கு போட்டுருக்கு, காலில் எத்தையோ போட்டு கட்டின்னு இருக்கான், எல்லாம் அப்புறம் இருக்கு. மந்திரி பக்கத்தில் இருக்கிற பார்த்து கொண்டா இளவரசனுடைய கிரீடத்தைன்னார், தூக்கி தலையில் வச்சுட்டார். வச்சுட்டா அப்புறம் தான் பார்த்தா கை காலில் விலங்கு போட்டிருந்தது. விலங்க வெட்டுனார், வெட்டிவிட்டான். அடுத்தவன் கேட்டான், விலங்க வெட்டிவிட்டு தானே நீர் தலையில கிரீட்டம் வச்சிருக்கணும், எதுனால கிரீட்டத்தை வச்சுட்டு விலங்க வெட்டினீர்னால்? ஓ இவன் நல்லவன், இவன் தான் ராஜகுமாரன், இவனுக்கு பட்டம் சூட்டணும், இல்லைன்னா ராணி நம்ம தலையை வாங்கிடுவோம், அந்த பயம் அவருக்கு முதல்ல. அதனால தலையில கிரீடத்தை வச்சுட்டார். திரும்பி பார்த்தா ஓ காலில் போய் இவனுக்கு விலங்கு போட்டிருக்கே அப்படின்னு தோண்டின பிற்பாடு விலங்க வெட்டி விட்டார். அதே போல பெருமானிடத்துல நாம சரணம்னு சொன்ன உடனே நம்ம ராஜகுமாரர்கள் ஆயிடுறோம். இது வரைக்கும் எங்கேயோ சுத்தின்னு இருந்தோம், இப்ப சரணம்னு உடனே அவருக்கு ரொம்ப ஆசை, தூக்கி தம்மடியில் உட்காத்தி விடுவார். உட்கார்றதுக்கு பார்க்கறச்சே தான் கர்மங்கள் சம்சாரம்ங்கிற கால் விலங்கு சேர்ந்துருந்துதான் வெட்டி விடுனுட்டார். ஏன் வெட்டிட்டு தானே போனோம்னால் அவர் எப்படியும் பண்ணுவார் சுவாமி. வேணும்னா வெட்டிட்டும் கூட்டின்னு போவார், வேண்டாம்னா கூட்டின்னு போயிட்டும் வெட்டுவார். கேட்கறதுக்கு நாமாறு. அதனாலதான் ஆழ்வார் பாசுரத்தில் வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையே இப்படின்னு சொல்லணும்னா ராமஹரேன்னு சொல்லணும். ஏன்னா வானின் மீதேற்றிங்கிறதுக்கு ராமான்னு வந்துடும். அதுக்கப்புறம் பிறவி மாமாய கூத்தினை முடிக்குங்கிறதுக்கு ஹரேன்னு சொல்லணும். இல்ல ஹரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னால் அகம்தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்லியே விட்டா போறோம். அதுக்கு ஹரின்னு சொல்ல போறாருன்னு அர்த்தம். பொருளென்னு உலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் வன்குருகூர் வன் சடகோபன் தெருள் கொள்ளச் சொன்ன 1010 அருளுடை அவன்தாள் அணைவிக்கும் முடித்தே. அதே மாதிரி பாட்டு பாருங்க. அருளுடை அவன்தாள் அணைவிக்கும், பெருமானுடைய திருவடித்தாமர்களோட சேர்க்கும். முடித்தேன்னா என்னது? முடித்தேன்னா சம்சாரத்தை முடித்தேன்னு அர்த்தம். பாட்டு எப்படி இருந்திருக்கணும்? முடித்தே அவன்தாள் அணைவிக்கும்னு இருக்கணும். அதான் நியாயம், அப்படித்தான் நடக்கும். ஆனா அப்படி சொல்லலை இவர். அருளுடையவன் தான் அணைவிக்கும் முடித்தே. திரும்பி பார்த்தா இன்னும் கட்டம் இருக்கு போல் இருக்குன்னு அப்பதானே வெட்டணும். ஒரு வண்டியை கிளப்பின்னு போகணும், கிரு கிருன்னு இப்படி இப்படின்றது போல. ஏன் சுவாமி என்னாச்சு பாருன்னா, பின்னாடி இருக்கிற சக்கரத்தை அந்த மரத்தோட சேர்த்து கட்டி வச்சிருக்கான். கட்டி வச்சு கிரு கிருன்னா போகுமா? அது பாரு, அது ஒரு கயிறு இருக்குன்னால் இவர் இப்படி பண்ணிட்டே இருக்கச்சே பின்னாடி போய் ஒரு போடு போட்டான், கயிறு அருந்தது, விருன்னு படுத்து வண்டி. கயற்றை அறுத்து வண்டி ஓடித்துன்னு தானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாமல் வண்டியை கிளப்பிட்டார், போல கயத்தை அறுத்தாருன்னா அதுதான் தடங்கள். அதை வெட்டின பிற்பாடு தான் போகும் உண்மை. ஆனா எதுக்கு முக்கியத்துவம்? நான் கிளம்பி வண்டி ஓட்டின்னு போறதுதான் முக்கியத்துவம். அப்படின்னு பார்த்தால் ராமஹா ஹரேன்னு சொல்லலாம், ராமஹரேன்னு சொல்லலாம், ஹரே ராமான்னு சொல்லலாம். இல்ல ரெண்டையும் தனித்தனியா ஹரே ராம என்று சொல்லலாம். சமப்பிராதான்யம், இதுக்கும் பிராதான்யம் அதுக்கு பிராதான்யம். ஹரேங்கிறதுக்கும் பாதி, ராமாங்கிறதுக்கும் பாதி. அனிஷ்டத்தை தொலைக்கிறதும் பாதி பெருமையா இருக்கட்டும், இஷ்டத்தை கொடுப்பதும் பாதி பெருமையா இருக்கட்டும். நமக்கு எத்தனையோ அனிஷ்டங்கள். இப்போ உபன்யாசம் நடந்திருக்கே, ஒன்றும் 2 வருஷமா எங்கேயும் வாழலாம் போகவே இல்லையே, வரவே இல்லையே. என்னால் ஏதோ அனிஷ்டம் இருந்தது, அனிஷ்டம் போகணும்னா போயிடுத்து. இஷ்டமே இல்லைன்னா அப்புறம் உபன்யாசமே நடக்கலைன்னா அனிஷ்ட நிவர்த்தி மட்டும் நடக்குது. நோய் தொற்றெல்லாம் காணுமா சுவாமி? அனிஷ்டம் போயிடுத்து சரி, ஆனா உபன்யாசமே வைக்கலேன்னுட்டா இஷ்ட பிராப்தி இல்லைன்னு அர்த்தம். இஷ்ட பிராப்தி மட்டும் வச்சு நோய் தொலையலைன்னா திரும்பி வந்துடும்னு அர்த்தம். இதுவா இருந்தாலும் ஆபத்து தான், அதுவா இருந்தாலும் ஆபத்து தான். இது போகிறது முக்கியம், அதை போல அந்த நல்லது நடப்பது முக்கியம். இந்த ரெண்டுத்துக்கு சமமான பிராதானியம் கொடுத்தால் ஹரே ராம் என்றும் சொல்லலாம். அதனால ஹரி ஹரதி பாபானி, நம் பாபங்களை எல்லாம் தொலைப்பவர் ஹரி. ராமன் நமக்கு ஏற்பட்ட நல்லதையெல்லாம் கொடுக்கக்கூடியவனி ராமன். இப்படி ஹரியும் ராமனுமாக சேர்ந்து நமக்கு எத்தனையோ நன்மைகள் செய்கிறார்கள். அதுல இன்னைக்கு நாம பார்த்ததுலே சௌஹார்தம், என் கஷ்டத்தை எல்லாம் போக்குறதுனாலே அவர் சுகிருத்துங்கிறது தெரியறது. அவர்கள் 2 பேருமாக அகிலகேய பிரத்தனீக கல்யாணிகத்தானன், எல்லா குற்றங்களுக்கும் எதிராய் எல்லா நன்மைகளுக்கும் இருப்பிடமாக இருந்து என் குற்றங்களை போக்கி நல்லத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறது ஹரே ராமாங்கிறதுலேன்னு தெரியறது. இப்படி என் குற்றங்களையே போக்கின்னு இருக்கிறதுனால தாரகமா இருக்கார். அதுதான் எனக்கு வாழ்க்கைக்கே முதலாக இருக்கிறது, தாரகமா இருக்காருங்கிறதையும் பார்த்தோம். அதே போல் பேச்சா இருக்கட்டும் நடத்தையா இருக்கட்டும் எதுலேயுமே சத்தியம் மாறாமல் இருந்து நமக்கு அத்தனை நன்மைகளையும் கொடுக்கிறார். இப்படி பல கோணத்தில் ஹரே ராமாங்கிறது சேர்த்து பார்த்தால் ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம் என்பதனுடைய பொருளை ஓரளவு இன்னைக்கு பார்த்தோம். இனி மேற்கொண்டு சீதாராமர் என்ன செய்கிறார், அவர் எப்படி எழுந்துருளி இருக்கிறார்,
நமக்கு என்ன நன்மை செய்கிறார் அப்படிங்கிறதை நாளை பார்ப்போம்.